வணக்கங்க. இன்னைக்கு அமானுஷத்தையும் அல்சைமர் சம்பந்தமாகவும் தொடர்பு படுத்தி ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கான பதிலை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒருவர் வாழ்கிற காலத்தில் நல்லா எல்லாரையும் ஞாபகம் வச்சுருக்காங்க. ஆனால் இறக்கிறதுக்கு கொஞ்ச காலம் முன்னாடி அவங்களுக்கு இந்த அல்சைமர்ஸ் நோய் தாக்கிடுது. அன்பானவங்க, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாவற்றையும் அவங்க எல்லோரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மறந்துடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு இறப்பு ஏற்படுது. இறந்த பிறகு அந்த ஆத்மாவுக்கு வாழ்ந்த காலத்தில் அவங்க மறந்துட்டாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் ஞாபகத்துக்கு திரும்பி வந்துடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அல்சைமர்ஸ்ன்றது மனதிற்குரிய நோய்கள் அல்ல, ஆத்மாவுக்கு உள்ள நோய் இல்லை. இது உடல் சம்பந்தமான நோய். உடல் மனம் அப்படின்ற பார்ட்டே ஆத்ம நிலையில் இல்லை. மனதுடைய ஒரு சில எசன்ஸ் மட்டும்தான் ஆத்மாவோட பயணிக்குது. எந்த எசன்ஸ் போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எமோஷ்னலி கனெக்ட் ஆன விஷயங்கள் மட்டும்தான் இறந்த பிறகு ஆத்மாவோட பயணிக்குது. எமோஷன்ஸில் உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது, நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது. அன்பு, பாசம், மகிழ்ச்சி இதெல்லாம் பாசிட்டிவ் எமோஷன்ஸ். வருத்தம், வேதனை இதெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ். இது சம்பந்தமான நபர்களோட அவங்களுக்கு வாழ்ந்த காலத்தில் இருந்த உணர்வுகள் அத்தனையும் இறந்த பிறகு அந்த எசன்ஸ் தான் அந்த ஆத்மாவோட பயணிக்குது. இந்த ஒரு கருத்து எனக்கு என்னுடைய குரு, ஆத்மகுரு திரு குப்புசாமி ஐயா சொன்னதுனால எனக்கு தெரியும். அதை நான் உங்களோட ஐம் ஷேரிங் வித் யூ. இந்த அல்சைமர்ஸ் நரம்பியலை தாக்கி மூளையை தாக்கக்கூடிய இந்த நோய் ஆத்மாவோட பயணிக்கிறதில்லை. அது உடலுக்கு வந்த நோய் தானே தவிர ஆத்மாவுக்கு வந்த நோய் அல்ல. ஸோ இறந்த பிறகு அல்சைமர்ஸால் அவங்க பாதிக்கப்படுறதில்லை. அவங்களுக்கு எல்லாருடைய நினைவுகளும் இருக்கும். அதுக்கு காரணம் ஆத்மாவோட பயணிக்கிறது கர்ம வினைகள், உணர்வுகள். யார் மேலே நாம் அன்பாக இருந்தோம், யார் மேலே நாம் கோபமாக இருந்தோம், அதோடு சேர்ந்து தான் அந்த ஆத்மாக்களால் ரிலேட் பண்ணி புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இறந்த பிறகு அவங்களுக்கு அல்சைமர்ஸ் இருக்காது. ஆனால் இறந்த உடனேயே எல்லா ஆத்மாக்களும் தன்னுடைய உறவினர்கள்கிட்ட அன்பாக வர்றது, கம்யூனிகேட் பண்ணுறது இதெல்லாம் அவ்வளவு சாத்தியமான விஷயங்கள் இல்லை. அவங்க தான் இறந்துட்டோன்னே பலருக்கு புரிவதில்லை. அதன் பிறகு தான் ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறம் அவங்க புரிந்து கொள்கிறாங்க, நாம் இறந்துட்டோம், நாம் நம்ம உறவினர்களோட போய் கம்யூனிகேட் பண்ணணும்னு. அப்போ கம்யூனிகேட் பண்ணும்போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உயிரோடு இருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் தயாராக இருக்கணும். அவங்க பல மன அழுத்தங்களுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் இருக்கும்போது நம்ம உறவினர்கள் நல்லா இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, அவங்க நம்மளோட தொடர்பு கொள்ள வர்றாங்க அப்படின்ற விஷயத்தையே இவங்களால் புரிந்து கொள்ள முடியறதில்லை. ஸோ வாழ்கிற நமக்கும் சரி, வாழ்ந்த பிறகு உள்ள மறைஞ்சவங்களுக்கும் சரி, இந்த மன நிறைவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அல்சைமர்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்தை நான் ஒரு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆன்மீக பெரியவர் மூலமாக அவருடைய அந்த வார்த்தைகளில் கிடைச்ச ஒரு தெளிவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னா அவர் இந்த அல்சைமர்ஸால் பாதிக்கப்படுறாரு. அல்சைமர்ஸால் இந்த எல்லாமே மறந்துடும் இல்லைங்களா. அப்போது ஒரு பெரிய சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் ரொம்ப வேதனையில் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் எடுக்க முடியல, ரிசர்ச் பண்ணும்போது அதை பற்றி நான் பேச முடியல,
நான் வந்து அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன் அப்படின்னு மன வருத்தத்தோடு இருக்கிறார். அதே தருவாயில் ஒரு நல்ல தியானம் செய்த ஆன்மீகத்தில் இருந்த அவரும் பலருக்கு கிளாஸஸ் எடுத்திருக்கிறாரு. ஆன்மீக சம்பந்தமான, அத்வைத சம்பந்தமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாரு. அவர் அந்த கிளாஸஸ் எடுத்துக்கொண்டு இருந்த ஒரு மனிதர் ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறம் அவருக்கும் அல்சைமர்ஸ் வருது. அவர் வந்து மறந்துடுறாரு. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் போய் அவர்கிட்ட கேட்குறாரு, குருஜி நீங்கள் வந்து எனக்கு பல காலங்களுக்கு முன்னாடி இதை ஒரு விளக்கம் கொடுத்தீங்க அத்வைதத்தில், அதை பற்றி வேதாந்தத்தில் நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அந்த வேதாந்த விளக்கத்தை நீங்கள் இன்னும் எனக்கு மீண்டும் தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு தான் ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறாரு. ஆனால் அவருக்கு ஞாபகம் வரல. அப்படியே பார்த்துட்டு ஒரு புன்னகை செய்கிறாரு. இப்போது வந்து இந்த சிஷ்யர் கேட்குறாரு, என்ன ஆச்சு, எனக்கு நீ காத்துக்கிட்டே இருக்கிறாரு சிஷ்யர். குரு வந்து ஏதாவது விளக்கம் கொடுப்பாரு. ஆனால் குரு விளக்கம் கொடுக்காம சொல்கிறாரு, எனக்கு மறந்து போச்சுப்பா, எல்லாம் மறந்து போச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு. அப்போது சிஷ்யர்கிட்ட வேதனைப்பட போகிறாரு சிஷ்யர் அப்படின்றத அவர் புரிந்து கொண்டாரோ என்னவோ தெரியல. அந்த குரு திருப்பி சொன்னார், நான் எதுக்காக எனக்கு அந்த நினைவுகள் இருந்ததோ அந்த வேலைகள் முடிஞ்சிடுச்சு, நான் பலருக்கு பாடம் எடுத்தேன், முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த நோயை கூட ஒரு வேதனையாக இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு அவர் எடுத்துக்கிட்டார். அந்த பாசிட்டிவிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வாழ்கிற நமக்கும் முக்கியம், வாழ்ந்து நம்ம இறந்த பிறகும் அந்த பாசிட்டிவிட்டின்றது ரொம்ப முக்கியம். இந்த தருணத்தில் நமக்கு எது இருக்குதோ அது ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். பெயினாக இருந்தாலும் சரி, ப்ளஷராக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். ஏனென்றால் இதெல்லாம் அனுபவங்கள். நம்முடைய மறைவுக்கு பின்னரும் இந்த அனுபவங்கள் தான் நாம் இறந்துட்டோம் அப்படின்னு உணர வைக்கும். இந்த உணர்வுகள் தான் நம்மளுடைய சந்ததியினர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண வைக்கும். நம்மளுடைய இந்த பீஸ் ஆஃப் மைண்டு தான் நம்ம ஆன்மீகத்தை நோக்கி நம்மளை போக வைக்கும். ஸோ உலகியலாக இருந்தாலும் சரி, அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, மனதை அமைதிப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனதை எப்பவுமே மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இந்த நரம்பியல் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் உடலுக்குத்தானே தவிர ஆத்மாவுக்கு இல்லை அப்படின்றத சொல்லிட்டு நான் மீண்டும் அடுத்த ஒரு தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.